ஹலோ மணிகண்டன் சாரி வீடியோ. இப்போ நம்ம இன்றைக்கி தலைப்பு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மழையை பற்றி பார்க்க போகிறோம். மழை ஒரே பேஞ்ச இடத்துல மறுபடியும் திருப்பி பெய்யுமா, எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் 4 நாள் மழை பெய்யுது. அதான் நைட்டும் பார்க்கலாம் கணக்கு இல்லாமல் மழை பெய்யுது. ரோட்டில் தண்ணி வெள்ளம் போகிற அளவுக்கு மழை பெய்யுது. தொடர்ந்து பலத்து மாதிரி கொட்டுன்னு கொட்டிடுச்சு. 4 நாளாக மழை பெய்ஞ்சிட்டு 5ஆவது நேரத்துக்கு மழை விட்டுருச்சு. மறுபடியும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் மழை சொல்லிக்கிறாங்க, மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எதை வச்சு நம்ம மழை வரும்னு சொல்ல முடியும். ஸோ பக்கத்தில் அந்த மாவட்டத்தில் தான் மழை பெஞ்சிருச்சு. அப்போ பக்கத்து மாவட்டத்தில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வெளி மாநிலத்தில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த மாவட்டத்தில் மழை பெஞ்சால் லேசான மழை வரதுக்கு அறிகுறிகள் இருக்குது. அப்போ ஏற்கனவே 4 நாளாக 3 நாள் 4 நாளாக கணக்கில்லாமல் நைட்டும் பகலும் மழை பெஞ்சிச்சு. அப்போ மேகத்தில் அங்கே என்ன தண்ணி, அப்போ அந்த எப்படி அங்கே தண்ணி இருக்குது, மேலே இருக்கிற தண்ணியே கீழே வந்துடுது. அப்போ நீ வெயில் அடித்து 10 நாள் வெயில் அடித்து இந்த வெப்பம் கீழே இருந்து மேலே போனால் தானே மறுபடியும் நம்மளுக்கு அந்த மாவட்டத்தில் பேஞ்ச மாவட்டத்தில் மழை வர்றதுக்கு ஒரு அறிகுறிகள் இருக்குது. அப்போ இப்போ கடல், ஒரு உதாரணத்துக்கு கடலை பெருசாக என்ன ஒரு பைப்பாக போட்டு வச்சுக்கிறாங்க அங்கேயே மழை வர்றதுக்கு. அப்போ மழை விட்ட பிறகு நீ மழை வரும் அப்படின்னு சொன்னால் எப்படி மழை வரும்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டா, ஒரு கிணத்துல ஒரு மோட்டருக்கு 2 மோட்டராக போட்டு விவசாயத்தில் போட்டு நைட்டும் பகலும் 2 நாளாக இறச்சிட்டா அந்த கிணத்துல தண்ணியே இல்லைங்க. மறுபடியும் ஒரு தண்ணி அறினா எப்படி அறிக்க முடியும்? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம டைம் கொடுப்போம். ஏன்னா தண்ணி ஊற்று ஊறணும். அப்போ அது ஊற்று ஊறினா மட்டும்தான் அப்போ அது மறுபடியும் மோட்டர் போட்டால் தண்ணி மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு 10-20 நாள் குறைஞ்ச ஒரு வாரம் 10 நாள் இருந்தால் இங்கே இந்த வெப்பம் இந்த பனி கட்டி தண்ணி மேலே போயிட்டு மறுபடியும் மழை வர்றதுக்கு அதே இடத்துல வாய்ப்பு இருக்குது. அதாவது பக்கத்து மாவட்டத்தில் வரலாம், வெளி மாநிலத்தில் வரலாம். பேஞ்ச இடத்துல திருப்பி எப்படி மழை வரும்? அப்போ சில பேர் மழை சொல்லிக்கிறாங்க, எங்கேயும் போகாத வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கலந்தாக்கா எப்படி பிழைக்கிறது? பால் வாங்க போகிறதுல, கடைக்கு போகிறதுல, மழைன்னு வேலை வெற்றிக்கெல்லாம் கெடுத்துனாக்க நம்ம இருக்கிற வேலையை செஞ்சுக்க வேண்டியதுதானே. அவங்க சொல்கிறத நம்ம காதை ஏற்றுக்கணும். இருந்தாலும் இது சில விஷயங்களை நம்மளே புரிஞ்சுக்கணும். திருப்பி பாக்கெட்டில் பணம் இருக்குது, பூரா செலவு பண்ணிட்டு நீ காசு கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? அப்போ பாக்கெட்டு காசு வந்தால் தானே கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி மேலேருந்து தண்ணி கீழே விழுந்துருச்சு, தீர்ந்து போச்சு, மழை பெஞ்சு 4 நாள் காலியாகி போச்சு, மறுபடியும் எப்படி வரும்? இந்த தண்ணி மேலே போனால் தானே வரும். அப்போ இது நம்ம மக்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். யாரையும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம மழை வரணும், ஒரு சின்ன வேலைகளை செய்யலாம், போகலாம், வரலாம். அதெல்லாம் நம்ம வெளியே போட்டு சுற்றணுன்ற அவசியமே தேவையில்லை. நான் சொல்கிறது கரெக்டாக தவறா, சரியாக தவறா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.